கல்யாண விஷயம்லாம் எப்படி? ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமா? இல்ல அப்படியே கொஞ்சம் அப்படியே விட்டுடலாமா? சுக்கிரன் பார்வை செவ்வாய் மேல இருக்கிறதுனால, நான் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ண வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பட் என்ன சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து வக்ரமும் அடையுது. அது என்னன்னா, இந்த திருமண முயற்சி அதுக்குண்டான பேச்சுவார்த்தைலாம் இப்போ முதல்ல ஒருத்தர சந்திக்கிறீங்க, பேசுறீங்க. அது ஆரம்பத்தில அப்படியே ஒரு மாரி ஒரு ஒரு சின்ன குழப்பத்த அப்படியே குடுக்கும். இது கன்க்ளூட் பண்ணலாமா? அக்செப்ட் பண்ணலாமா? பெண்களுக்கு வராது. ஆண்கள் மேல உள்ள நம்பிக்கை பெண்களுக்கு வராது. ஆண்கள் மேல நம்பிக்கை பெண்களுக்கு குடுக்காது. ரிஷபத்த சேர்ந்தவங்களுக்கு. அதே மாரி ஆண்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்ட்டா தான் டீல் பண்றோமா அப்படின்னு தோணும். ஏன்னா செவ்வாய பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதத்த வந்து நீங்க வந்து முடிவு எடுக்காம ஒரு வரன் பார்க்குறீங்க. அத ஃபிக்ஸ் பண்ணாம, இல்ல அத வந்து டோட்டலா ரிஜெக்ட்டும் பண்ணாம, நீங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்றது என்னோட ஒப்பீனியன். யூ கேன் டேக் சம் மோர் டைம். இந்த திருமண முடிவ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அது இருந்தா போதும். அடுத்து ஆரோக்கியம், ஹெல்த். இங்க ஒரு பாயிண்ட் நான் ஹைலைட் பண்ணணும். சனி நல்லா இருக்காரு. அப்போ ஆயில்லாம் பிரச்சனை இல்ல. கரெக்ட் தான். அங்க உங்களுக்கு 5ல கேது. இங்க 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், அப்புறம் வக்ரம். ஜென்மத்திலே குரு. அப்புறம் சூரியன் 8க்கு ஷிஃப்ட் ஆயிடும். அது எப்பன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாரி 16த் ஆஃப் டிசம்பர் மார்கழி மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப சூரியன் 8ல போயிட்டாருன்னா நெருப்பு வீடு. குரு பூமி தத்துவத்துல இருக்காரு. செவ்வாய் வந்து நீர். இது எப்படி இருக்குன்னா, இந்த செவ்வாய் வந்து நீச்சம் அடைஞ்சு, அவர் வந்து லார்ட் ஆஃப் 7 அண்ட் 12. சூரியன் வந்து லார்ட் ஆஃப் 4. அவர் 8ஆம் இடத்துல மறைவு. ஒண்ணு திடீர்னு ஒரு அப்படியே கோல்டு கன்வெர்ட் டூ ஹீட். இல்ல சூடு, உடம்பு சூடாயி அதனால அப்படியே கோல்டு சடனா. இந்த மாரி ஒரு திடீர்னு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன். அப்புறம் சம்டைம்ஸ் சில பேருக்கு அசிடிட்டி மாரி, அப்படியே ஒரு மாரி எரிச்சல். அன்னைக்கு தான் பார்த்து பயணம் பண்றீங்க. காரமா சாப்பிடுறீங்க. அப்படியே பர்ன் ஆகுற மாரி ஃபீல் ஆகும். குரு வேற ஃபர்ஸ்ட் ஹவுஸு. வயிறு ஏதோ ஒரு மாரி கல்லு மாரி அப்படியே ஒரு மாரி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லயே குரு. என்ன சாப்பிட்டாலும் வயிறுலாம் ஒரு மாரி கம்ஃபர்டபுளாவே இல்ல. எத சாப்பிடுறதுன்னே தெரியல. எத சாப்பிட்டாலும் ஹெவியா இருக்கு. வெயிட்டா தெரியுது. கல்லு மாரி இருக்கு அப்படின்னு ஒரு உணர்வ குடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா எனக்கு தெரியல. ஓகே. இட்ஸ் அ ப்ராப்ளம். பட் அது நிவர்த்தி ஆகுற மாரி தான் இருக்கே தவிர, அது நிவர்த்தி ஆகாத மாரி இல்ல. அதனால பயப்பட தேவையில்ல. பெண்கள் இல்லத்தரசிகள பொறுத்தவரைக்கும் கம்ஃபர்டபுளான பொருளாதாரத்தோட, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல லைஃப் கொண்டு போது பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லலாம். சீனியர்ஸ். ரிஷபம் உங்களுக்கு எதுக்கு கவல? கையில பணம் இருக்கு. ரிஷபத்த சேர்ந்தவங்க நெறைய பேருக்கு போஸ்ட் ரிட்டயர்மென்ட் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா, பணம் வச்சிருப்பாங்க. பேக்கப் பண்ணிக்குவாங்க. சுக்கிரன் ஆதிக்கத்தில பிறக்கிறவங்களே எப்பவுமே பணம் கையில வச்சுப்பாங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டமே பணம் எங்கேயாவது வந்துரும். அது ஒரு பெரிய லக் அது. நீங்க ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டா கூட, ஒரு 10 பேர் ஒரு போய் உதவி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க உதவி கேட்டா உடனே கிடைக்கும். அதுதான் வந்து அந்த பிளானட்டுடைய ஸ்ட்ரென்த். எப்படி வந்து ஒரு புதன் வந்து நாலெட்ஜோ, அவங்க வந்து ஒரு 10 இடத்துல ஒரு ஒரு சபையில வந்து ஒரு அறிவு ஆலோசனைய குடுத்தாங்கன்னா, புதன் ஆதிக்கம் கொண்டவர்கள் ஆலோசனை குடுத்தா உடனே ஏத்துப்பாங்க. ஏன்னா, அந்த புத்தி அப்படி ஷார்ப்பா பேசுவாங்க. இந்த புதன். சுக்கிரன் வந்து ஒரு 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 ஈர்ப்பு. சில பேருக்கு அந்த காம்போ இருக்கும் புதன், சுக்கிரன். அது இன்னும் நல்லா இருக்கும். அதே மாரி குரு. குரு வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு கிரகம். குரு வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு கிரகம். அந்த மாரி நம்ம ரொம்ப வெளிய போ வேண்டாம். ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து மெயினா பார்க்கறது வயதில் மூத்தவர்கள், சீனியர்ஸ். நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய வருஷமோ, மாசமோ இது இல்ல. ஏன்னா, உங்களுக்கு வந்து அந்த அந்த சனி சாதகமா, ராகு, கேது பெயர்ச்சி, குரு நெக்ஸ்ட் ட்ரான்சிட் எல்லாமே அட்வான்டேஜா இருக்கிறதுனால, நினைத்ததை நடத்தக்கூடிய, நினைத்ததை செய்யக்கூடிய, விரும்பிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பை தரும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.